Hi students, today we are going to see exercise 2.2 solutions. Okay, first question, find zeros of the following polynomial and verify the relationship between zeros and the coefficient. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து பாலினாமியலில் ஜீரோஸை கண்டுபிடிச்சிட்டு அதோட ரிலேஷன்ஷிப்பையும் வெரிஃபை பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் ரிலேஷன்ஷிப்போட ஃபார்முலா என்னென்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 இதுதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ கொஷின் கொடுத்தாலுமே அது கரெக்டான ஆர்டரில் இருக்கா, அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். கரெக்டான ஆர்டரில் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 2x இருக்குது, மைனஸ் 8. கரெக்டான ஆர்டர்னால் என்ன, கரெக்டான ஆர்டர்னால் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், அடுத்து எக்ஸ் இருக்கணும், அடுத்து கான்ஸ்டன்ட் இருக்கணும், அதான் கரெக்டான ஆர்டர். சில கொஷினில் கான்ஸ்டண்ட்டை மிடில் கொடுத்துட்டு எக்ஸோட வேரியபிளை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகணும். ஓகே, ஸோ இப்போ கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, மைனஸ் 8. நம்ம எப்போ எழுதினாலும் அந்த சைனோடு சேர்த்து தான் எழுதணும். ஸோ மைனஸ் 8 இருக்குது, இப்போ மைனஸ் 8 எழுதிடணும். அது மாதிரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, மைனஸ் 2 இருக்குது, அதையும் நம்ம எழுதிடணும் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மைனஸ் 8 எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். அதே நம்பரை நம்ம ஆட் பண்ணால் என்ன வரணும், மைனஸ் 2 வரணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரும், மைனஸ் 4 இன்ட்டு 2. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் இங்கே மைனஸ் போட்டிருக்கீங்க, இங்கே கூட போடலாமே அப்படின்னு. ஏன் இங்கே நான் போட்டிருக்கேன்னா, இதே நம்ம வந்து சைனை எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே தான் நம்ம கீழே எழுதணும், மைனஸ் 4 + 2ன்னு. அப்படி பண்ணும் போதும் நமக்கு மைனஸ் 2ன்னு ஆன்சர் வர மாதிரி தான் நம்ம வந்து அந்த பாசிபிளில் தான் நம்ம எழுதணும். இப்போ மைனஸ் 4 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதுனா தான் மைனஸ் 8க்கும் பாசிபிளாக வருது. மைனஸ் 4 + 2 அப்படின்னு நம்ம இங்கே போட்டாலுமே மைனஸ் 2ங்கிற ஆன்சருக்கும் கரெக்டாக வருது. ஸோ இந்த நம்ம ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கிறோம். ஓகேயா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அது மாதிரி நம்ம எதையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே தான் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிடணும். நம்ம அந்த மிடில் டேர்மை மட்டும்தான் என்ன பண்ணணும், இங்கே என்ன நமக்கு கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம மாற்றி எழுதுவோம். மற்றபடி அந்த ஃபஸ்ட்டையும் அந்த கான்ஸ்டண்ட்டையும் நம்ம மாற்றக்கூடாது. மிடில் டேர்மை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், நம்ம கிடச்சிருக்கிற ஆன்சர் வச்சு. ஸோ மைனஸ் 4ன்னு இருக்கா, அதை வந்து நம்ம மைனஸ் 4x அப்படின்னு எழுதிடுறோம். ப்ளஸ் 2 இருக்கா, அதை வந்து நம்ம ப்ளஸ் 2x அப்படின்னு எழுதிடுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அந்த மைனஸ் 2xக்கு பதிலாக இந்த இதை எழுதிடணும், மைனஸ் 4x ப்ளஸ் 2x மைனஸ் 8. மைனஸ் 8 வந்து அப்படியே நம்ம எழுதிடணும் காப்பி பண்ணி. ஓகே, இப்போ வந்து எக்ஸ் இதில் இந்த ரெண்டு இதுலேயும் எது காமனாக இருக்குது, எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துடுறோம். இப்போ ஒரு எக்ஸு போயிடுச்சுன்னா இதில் எத்தனை எக்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கும். இதில் எக்ஸ் போயிடுச்சுன்னா 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ மைனஸ் 4 ப்ளஸ் இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 2ங்கிறது தான் காமனாக இருக்குது. ஸோ 2 இங்கே நம்ம 2 எடுத்ததுனால எக்ஸை மட்டும் போடுறோம். அதுக்கப்புறம் மைனஸ் 4, ஏன் 4 2s are 8, அதனால் இந்த 8ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 4 தான் இருக்கும். 4 2s are 8. இப்போ வந்து இந்த ரெண்டு இதுவும் எக்ஸ் மைனஸ் 4 இருக்கா, அப்போ எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதிடுறோம். அடுத்து எக்ஸு இந்த 2 இருக்கா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதிடுறோம். ஓகே, எக்ஸ் மைனஸ் 4 ரெண்டு எக்ஸ் மைனஸ் 4 இருக்கனால ஒரு எக்ஸ் மைனஸ் 4 எழுதிடுறோம். இந்த எக்ஸையும் இந்த 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிடும். இப்போ நமக்கு ஆல்ஃபா கிடச்சிருச்சு. ஆல்ஃபா என்னது 4, பீட்டா வந்து மைனஸ் 2 நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிடும். ஏன் ஜீரோஸ், எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, அதான் ஆல்ஃபா. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, நம்ம இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் என்ன, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ ஆல்ஃபாங்கிறது என்னது 4, பீட்டாங்கிறது மைனஸ் 2, அது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். மைனஸ் பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது மைனஸ் 2, அப்போ பியில் வந்து நம்ம மைனஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதை வந்து நம்ம ஏக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அப்போ 4 மைனஸ் 2 2, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2, ஸோ 2 ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சிங்கிறது கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னது மைனஸ் 8. ஸோ மைனஸ் 8ங்கிறது இருக்குதா, இருக்குது. ஸோ -8
by 1 போட்டாச்சு. ஸோ 4 into -2 -8, இங்கேயும் -8 கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவல், அப்போ அதோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக தான் இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.